குழந்தையை காப்பாத்து கடவுளே. ராஜி, என்னங்க, நம்ம கண்ணனுக்கு ஒண்ணு ஆகாது இல்ல? எனக்கு பயமா இருக்கு, ஏதாவது சொல்லுங்க. ராஜி, கொஞ்சம் அமைதியா இருமா. இங்க பாரு, ஒண்ணும் நடக்காது. உன்னோட நல்ல மனசுக்கு கடவுள் உனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டார். இல்லையே லட்சுமி, இப்படி பாறாங்கல்ல தூக்கி தலையில போட்டானே. ராஜி ப்ளீஸ்டா, ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருமா. அமைதியாவா? நான் எப்படிங்க அமைதியா இருக்க முடியும்? அவனை நான் 10 மாசம் சுமந்து பெற்றிருக்கேன். அட கடவுளே. ராகவா, டென்ஷன் ஆகாதடா. நீ ஏன் டென்ஷன் ஆனா எப்படிடா? கமான். ஏய், புரியுதுடா, புரியுது. அவளோட தவிப்பு எனக்கு நல்லா புரியுதுடா. எனக்கு மட்டும் அந்த தவிப்பு இல்லையா என்ன? அவ பரவாயில்ல, புலம்பி கொட்டிடுறா. ஆனா என்னால முடியலடா. டாக்டர், என்னாச்சு டாக்டர்? சொல்லுங்க டாக்டர். இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது மிஸ்டர் ராகவன். டாக்டர், தயவு செஞ்சு நீங்க தான் எப்படியாவது குழந்தையை காப்பாத்தணும். எங்களால எல்லா முயற்சிகளையும் நாங்க கண்டிப்பா செய்யறோம்மா. எல்லாத்துக்கும் மேல ஒரு சக்தி இருக்கு. Let us keep our fingers crossed. நீங்க வேணா போய் வீட்டுல ரெஸ்ட் எடுங்களேன். உங்களால இப்ப குழந்தைய பார்க்க முடியாது. வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரமாவது ரெஸ்ட் எடு. நம்ம நாராயணன் உன்னை கொண்டு போய் வீட்டுல விட்டுடுவோம். ஏதாவது அவசரம்னா தான் நான் இங்க இருக்கேன். என்னால முடியாதுங்க. நான் என் குழந்தை பக்கத்துல தான் இருப்பேன். அங்க போய் தவிச்சு தண்ணியா உருக என்னால முடியாது. என் குழந்தைக்கு ஏதாவது வேணும்னா அவன் என்கிட்ட தான் கேட்பான். நான் எங்கேயும் வரல, நீங்க விட போயிட்டு வாங்க. விடுங்க ராகவன், அவளுக்கு வீட்டுல இருக்க கொள்ளாதுதான். நான் தான் அவ கூட இருக்கேன். ஓகே நாராயணா, ஐ எம் வெரி சாரிடா. எங்களால உங்க 2 பேருக்கும் தான் கஷ்டம். ஏதானும் பேத்தாதடா. வா வீட்டுக்கு போலாம். இந்த பாரு, நீ ரெஸ்ட் எடுத்தாதான் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வா வா வீட்டுக்கு போலாம். ஓகே லக்ஷ்மி, பாத்துக்குமா. ஒரு நிமிஷம், நான் மறந்துட்டேன். அவங்களுக்கு வேற ஏதாவது வேணுமான்னு கேட்கவே இல்லையே. நீ போயிட்டு, நான் கேட்டுட்டு வந்துடுறேன். வணக்கம் சார். என்ன சார் சௌக்கியமா இருக்கீங்களா? அம்மா சௌக்கியமா இருக்காங்களா? என்ன சார் அப்படி பாக்குறீங்க? என்ன தெரியல உங்களுக்கு? அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது நான் தானே சார் டீ காஃபி எல்லாம் வாங்கி தருவேன். உனக்கு கூட குழந்தை பிறந்தப்போ எனக்கு தானே ஸ்வீட் முதல்ல கொண்டு வந்து கொடுத்த. நான் நினைப்புல இருக்க. நீ எனக்கு டைம் ஆச்சு, நான் வரேன். ராகவா, உங்க வீட்டு சாப்பாட்டோட ருசியே தனிடா. ஆமாங்க, ஒரு நாளைக்கு சாப்பிட்டாலும் மறக்கவே முடியாது. என்ன ராஜி, ரொம்ப ஜில்லுன்னு இருக்குமே. சும்மா இருங்க. கந்தா, அந்த உருளைக்கிழங்கு சூப்பரா இருக்க, கொஞ்சம் போட. தீந்து போச்சுங்க. தீந்து போச்சா? ரொம்ப சந்தோஷம். சரி, என்ன இன்னைக்கு உருளைக்கிழங்கு ஸ்பெஷல்? ஒண்ணும் இல்லைங்க, உங்க அப்பா, ஐம் சாரி, நம்ம அப்பா ஆசையா கேட்டாரு, அதான் பண்ணேன். நினைச்சேன், அப்பவே நினைச்சேன். அப்பா, இந்த வயசுல வந்து உங்களுக்கு உருளைக்கிழங்கு தேவையா? ஐயோ சும்மா இருங்க. விக்னேஷ் நம்ம குழந்தை மாதிரி, அவரும் ஒரு குழந்தைதான். யார் இந்த தாரிகர் குழந்தையா? 1000 தான் இருந்தாலும் நம்ம விக்னேஷ் மாதிரி வருமா? ஐயோ, காலையில உங்க விக்னேஷ் என்ன பண்ணான் தெரியுமா? என்ன பண்ணா? நீங்க ஆசையா வாங்கிட்டு வந்த 2-in-1 டேப் ரெக்கார்டரை உடைச்சு பீஸ் ஆக்கிட்டான். அதனால என்ன, வேற ஒன்று வாங்கிட்டு போறோம். ராஜி, எத்தனையோ பேர் கோடி கணக்கில் சொத்தை வச்சுக்கிட்டு இந்த வீட்டில் ஒரு குழந்தை பிறக்காதா, அதை இதை உடைக்காதான்னு ஏங்கிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? இதோ பாரு, வீடுன்னு ஒன்று இருந்தா அதுல குழந்தைன்னு ஒன்று இருக்கணும். அது அழணும், அடம் பிடிக்கணும், அதை இதை உடைக்கணும். அப்பதாம்மா அது வீடு. நீங்க தான் உங்க குழந்தைய மெச்சுக்கணும். ஆரம்பிச்சிட்டியா? இதுல என்ன உன் குழந்தை என் குழந்தைன்னு சொல்லிக்கிட்டு? நம்ம குழந்தைன்னு சொல்லுமா. சரி, நம்ம குழந்தை போதுமா? சாப்பிடுங்க. டேய்,
டேய் ராகவா, என்னடா அது? வா போலாம். ஐயா, குழந்தை எப்படி இருக்கா ஐயா? ம். கொஞ்சமா ஏதாவது சாப்பிடுறீங்க? ஏய், உனக்கு தெரியுமாடா, இந்த பிள்ளையாருக்கு ரொம்ப சக்திடா. கல்யாணமாகி 8 வருஷமா எங்களுக்கு குழந்தையே இல்லை. இந்த பிள்ளையார வணங்கினதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு குழந்தையே பிறந்தது. அதனால தான் அவனுக்கு விக்னேஷ்னு பேர் வச்சோம். ராஜி இனிமே கருத்தரிக்கவே கூடாது, அப்படி நடந்தா அவ உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொன்னப்ப கூட நாங்க மனசை தேர்த்திக்கிட்டோம். எத்தனையோ பேர் ஒரு குழந்தையே போதுன்னு முடிவு பண்றது இல்லையா? அந்த மாதிரி நாங்களே எடுத்துக்கிட்டோம். ஆனா எங்களுடைய ஒரே குழந்தை குடும்ப விளக்கா நினைச்சது இப்போ மின்மினி பூச்சியா மறைஞ்சு போயிடும் போல இருக்கு. அவரு கொடுத்த குழந்தைய அவரு அவரே விக்னேஷ், விக்னேஷ், விக்னேஷ். என்னங்க, விக்னேஷ பாத்தீங்களா? இங்கதான் எங்கேயாவது இருப்பா ராஜி, போய் தேடி பாரு. எங்க விளையாடுறா? கண்ணா, விக்னேஷ் எங்க போனா? விக்னேஷ், டேய், எங்கடா போயிட்ட? காணுமே. ஐயோ, விக்னேஷ், கண்ணா, கண்ணா, எங்க போயிட்டா? விக்னேஷ், விக்னேஷ், ஐயோ, நீ எப்படிடா மேல போன? நீ அங்கே இரு, கீழே வராத. விக்னேஷ், ஐயோ, விக்னேஷ். ஹலோ, ராங் நம்பர் சார். ஹலோ சார், வாங்க சார். குழந்தை விக்னேஷ் எப்படி இருக்கான்? சார், நாங்க வேளாங்கண்ணி மாதாவுக்கு வேண்டிட்டு இருக்கோம். குழந்தை ஆரோக்கியமா திரும்பி வருவான். ஒன்னும் கவலைப்படாதீங்க சார். எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் வரேன் சார். தேங்க்யூ.
ராகவா, டேய் டேய் ராகவா, வாடா. என்னடா கண்ணெல்லாம் சிவந்திருக்கு? ராத்திரி எல்லாம் தூங்கலையா? வா, ஒரு கப் தெம்பா டீ சாப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். தனியா இருப்பாங்க. வா, ரிலாக்ஸ். வா, கவலைப்படாம வா. எம்மா 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 என்னமாச்சு? கீழே விழுந்துச்சாமே குழந்தை, அடிபட்டுச்சாமே. வீட்டாண்ட போன குப்பம்மா சொல்லிச்சு. ராவிக்கு தான்மா தெரியும். நேரம் இங்கே வந்தேன், கதவெல்லாம் பூட்டிட்டானுங்க, உள்ளார வேற விட மாட்டேன்ட்டானுங்க ஐயா. இந்த பாரியா, ராவிக்கு பூரா நான் தூங்கவே இல்லை, டீ தண்ணி கூட குடிக்கல. காலையில் எழுந்து உடனே நேரம் இங்கே வந்துட்டேன் ஐயா. எப்படிமா இருக்குது குழந்தைக்கு? ஐயா டாக்டர்லாம் என்ன சொல்கிறாங்க? எடா சொல்லுங்க ஐயா, என்னாச்சு? என்னத்தேன்னு சொல்லுறங்க, டாக்டர் வந்தாதான் எதுவுமே தெரியும். எல்லாம் கண்ணு தாம்மா. ஊரில் இருக்கிற கண்ணெல்லாம் இந்த புள்ள மேலே தாம்மா. புள்ள வேற துரு துருன்னு இருக்குமா, அதான் எந்த பாவி கண்ணு வச்சானோ அவன் நல்லாவே இருக்க மாட்டான். நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, சத்தியமா சொல்றேன். உன் நல்ல மனசுக்கு ஆண்டவன் எந்த குறையும் வைக்க மாட்டான். கண்டிப்பா குழந்தை பழிச்சுக்குவாம்மா, தைரியமா இருமா. அந்த நம்பிக்கையில் தான் நாங்களாம் மனசு ஒடியாம இன்னும் இருக்கோம். ஏம்மா, எனக்கு ஒரு யோசனை தோணுதும்மா. நான் சொல்றேன், அது பிரகாரம் நீ செய்றியாம்மா? இந்த பாருமா, என் 2வது பொண்ணு இருக்குத அஞ்சலை, அதுக்கு இப்படித்தாம்மா ஒரே வயிற்று போக்கா இருந்துச்சு. டாக்டர் இட்டுன்னு போய் விட்டேன். டாக்டருங்கெல்லாம் கடைசியில் கையை விரிச்சிட்டாங்கம்மா. அவ்வளவுதான், குழந்தை பிழைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. வீட்டாண்ட இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லி அனுப்பிச்சிட்டேன் குழந்தை பிழைக்காதுன்னு. அப்போதாம்மா எனக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்தது. வீட்டாண்ட இருக்க காளியாத்தா கோயில், அங்கே ஒரு கடா பலி கொடு, எல்லாமே சரியாக போயிடுனாங்க. அதே மாதிரியே செஞ்சம்மா. தீமா சொல்கிறையா, நீ நம்ப மாட்ட. ஏன், என்னாலேயே நம்ப முடியல. அடுத்த நாள் மூச்சு விடலாமா வேணாமான்னு யோசனை பண்ணி இந்த குழந்தை எழுந்து விளையாட ஆரம்பிச்சிச்சுமா. நீ கூட பாருமா, அது மாதிரி எதனா செய்மா நீ. என்னங்க, நம்ம கூட அந்த கோயிலுக்கு போலாங்க, சீக்கிரங்க. ராஜி, என்ன இது? கொஞ்சம் பொறுமையாயிரு ப்ளீஸ். சாமி, குழந்தைங்க விஷயத்துல அந்த கடவுள் கண் கண்ட தெய்வம். கேட்டீங்களா? ரங்கனே சொல்றான். நம்ம கண்ணனுக்கா போய் வேண்டிக்க மாட்டீங்களா? போயிட்டு வாங்க. ராஜி, உன்னோட கஷ்டம் எனக்கு நல்லா புரியுது. ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக இன்னொரு உயிரை பழி வாங்குறது எப்படிமா? என்ன சாமி, இன்னமும் ஊர் உலகத்துல எல்லாரும் செய்யாததையா உன்னை செய்ய சொல்லிட்டாங்க. இந்த பாரு, எவ்வளவு பேர் அங்க வேண்டிக்கின்னு வேண்டுதெல்லாம் செலுத்துறாங்க தெரியுமா உனக்கு? ரங்கா, என்ன ரங்கனை திட்ட போறீங்களா? இது பாருங்க, ஒரு தாயோட கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு புரியாது. அந்த காளியாத்தாலும் ஒரு தாய், அதனாலதான் அவளா பார்த்து ரங்கன் அமைச்சிருக்கா. கண்ணனை நினைச்சாலே என் வயிறு கலங்குதுங்க. இது பாருங்க, நீங்க ஒரு உயிர்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க ஒரு உயிரை மட்டும் இல்ல, 2 உயிரையும் சேர்ந்து எழுந்துருவீங்க. ராஜி, கொஞ்சம் பொறுமையாயிரு ப்ளீஸ். டாக்டர் வந்ததுக்கு அப்புறம் நிலைமையை பார்த்துக்கிட்டு. ஓகே, சரி. ரங்கா, வா, நம்ம அந்த கோயிலுக்கு போலாம். இதமா குழந்தைய காப்பாற்றணும். வாங்க சாமி, வாங்க. நல்லா வேண்டிக்கங்க, குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது, தைரியமா இருங்க. அம்மா தாயே, என் குழந்தைய காப்பாத்தின அதே மாதிரி ஐயாவோட குழந்தையும் நீதாம்மா காப்பாற்றணும்.
எனக்கு உங்களுக்கு விஷயம் தெரியுமா? நம்ம குழந்தை பொழைச்சிட்டாங்க. இனிமே பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆமாங்க, அபாய கட்டத்தை தாண்டியாச்சு. டாக்டர் இட்ஸ் மிராக்கிள்னு சொன்னாரா? இனிமே ஒன்றும் கவலை இல்லை, கவலைப்படாத, பி சேர்ஃபுல். ஆமா, ரங்க எங்கங்க? ரங்க உங்க கூட வரலையா? அவன் தாங்க கடவுளா வந்து நம்ம குழந்தைய காப்பாத்தினா. அவனை தாங்க கையெடுத்து கும்பிடணும். பாத்தீங்களா, அந்த காளியாத்தாவோட சக்தியே சக்தி தான். நீங்க கூட எவ்வளவு பயந்தீங்க. அப்பா, நம்ம குழந்தைய காப்பாத்தி கொடுத்துட்டா. நம்ம அந்த கோயிலுக்கு போகணுங்க. நம்ம பிரார்த்தனையை சீக்கிரமா நிறைவேற்றணும். எப்ப போலாம்? இரு இரு, நம்முடைய விக்னேஷ் கண்ண முதல்ல வீட்டுக்கு வரட்டும், அப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஓகே? ராஜி, ராஜி, வந்துட்டேன், வரேங்க. என்னங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு நம்ம விக்னேஷ் எவ்வளவு அழகா பேசினா தெரியுமா? அம்மா சாதோன்னு சொன்னாங்க. அப்படியா? ஆ, அடடே, வெரி நைஸ். நம்ம உடனே போய் அந்த கோவில்ல வேண்டுதல் நிறைவேற்றணுங்க. எந்த வேண்டுதல சொல்ற நீ? பாத்தீங்களா, குழந்தை நல்லானோன்னு மறந்துட்டீங்களா? நம்ம ரங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற காளியாத்தா கோயிலுக்குங்க. ஓ சாரி சாரி ராஜி, வேலை நிறைய இருந்ததுனால நான் அதை மறந்துட்டேன். நாளைக்கு கண்டிப்பா அந்த கோயிலுக்கு போயிடலாம். என்ன? சரிங்க, ஆடெல்லாம் கூட ரங்கனே ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்டான். இருக்கட்டும், கோயிலுக்கு போய் எல்லாம் பார்த்துக்கலாம். ஓகே? இருங்க, காஃபி கொண்டு வரேன். என்னங்க, என்னங்க, ஐயோ உங்களை தானே கூப்பிடுறேன். என்ன உங்களுக்கு எதுல அலட்சியமா இருக்கிறதுங்கிற விவசாயே கிடையாதா? என்ன என்ன அலட்சியம் இப்போ? நேத்துல இருந்து குழந்தை ஜுரத்துல படுத்துக்கிட்டு இருக்கான். நீங்க சாதாரணமா பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க அவ உயிரோட விளையாடுறீங்க. ராஜி, ஏமா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ற? இப்ப என்னமா ஆயிடுச்சு? இது சாதாரண ஃபீவர் தான், நாளைக்கே சரியாயிடும்னு டாக்டர் சொல்லியிருக்காருல்ல, அப்புறம் என்ன? உங்களுக்கு சாதாரண ஃபீவரா தெரியுது. எனக்கு என்னமோ இது கடவுள் கொடுக்கிற வார்னிங்கா இருக்குமோன்னு பயமா இருக்கு. நான் என்ன வேணும்னா செய்யறேன். அன்னைக்கு கூட வேண்டுதலை நிறைவேற்ற போகலான்னு முடிவு பண்ணோம். என்னாச்சு? திடீர்னு உங்க அப்பாவும் அம்மாவும் வந்துட்டாங்க. என்ன செய்ய சொல்ற? இந்த சாக்கு போக்கெல்லாம் சொல்லாதீங்க. மனசு இருந்தா மார்க்கம் உண்டு. நம்ம பிரார்த்தனையை நிறைவேற்றினாதான் குழந்தைக்கு உடம்பு சரியா போகும். சரி சரி, நான் ஒத்துக்கிறேன் ராஜி. நாளைக்கே கட்டாயம் நம்ம வேண்டுதலை நிறைவேற்றலாம். போதுமா? இட்ஸ் அ ப்ராமிஸ். செல்லம், இங்க வாடா கண்ணு. வா 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 விக்னேஷ் கண்ணா, கோயிலுக்கு இரு போலாம். ராஜி. ஓடி வா. அப்பா, கொஞ்சம் குழந்தைய பாத்துங்க. ராஜி, கொஞ்சம் வா, உன்கிட்ட தனியா பேசணும். என்னங்க, கோவில் இங்க இருக்கு, இந்த பக்கம் ஏதோ கூப்பிடுறீங்க? கோயிலுக்கு போகத்தான் போறோம். வாயேன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கோவில்ல பிரார்த்தனையை முடிச்சிட்டு ப்ளீஸ் வாயேன், வா வா. வந்து ராஜி, எனக்காக நான் கேட்க போற கேள்விக்கெல்லாம் கொஞ்சம் பதில் சொல்றியா? என்னங்க, வழக்கம் போல விளையாட்டா? வாங்க கோவிலுக்கு போலாம். விளையாட்டு இல்ல ராஜி, நான் சீரியஸா பேசுறேன். ராஜி, அன்னைக்கு நம்ம குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போனப்ப நீ ஏன் அவ்வளவு துடிச்சு போன? அவனுக்கு ஒண்ணுன்னா உன் உயிரே போயிடும்னு ஏன் அப்படி கதர்ன? நம்ம குழந்தைக்கு உடம்பு சரியான உடனே என்னமோ பெரிய சொர்க்கமே உன் கையில கிடைச்சு போன மாதிரி ஏன் பூரிச்சு போன? சொல்லுமா. என்னங்க இப்படி அசட்டுத்தனமா கேள்வி கேக்குறீங்க? அவன் நம்ம குழந்தைங்க, நான் அவனோட அம்மா. சரி, அன்னைக்கு ஆஸ்பத்திரியில குழந்தைக்கு உடம்பு சரியான உடனே என்ன சொன்னேன்? அந்த காளியாத்தா ஒரு தாய்க்கு தான் என்னோட மனசு கஷ்டம் புரிஞ்சுது, அதனாலதான் அவன் புழைச்சிட்டான்னு சொல்லி பூரிச்சு போன இல்லையா? ஆமாங்க, அந்த காளியாத்தா இந்த உலகத்துக்கே தாய். அம்மானாலே கருணை, இரக்கம் இதெல்லாம் இல்லாம இருக்குமா? ரைட், யூ ஆர் ரைட். அந்த தாய்க்கு நீ மட்டும்தான் குழந்தையா ராஜி? நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல. ராஜி, நமக்கு ஒருவேளை விக்னேஷ் மாதிரி இன்னொரு குழந்தை இருந்து, ஒரு பேச்சுக்கு சொல்றேன், நமக்கு விக்னேஷ் மாதிரி இன்னொரு குழந்தை இருந்து இந்த விக்னேஷோட உடம்பு குணமாகணுங்கிறதுக்காக அந்த இன்னொரு குழந்தைய, ஒரு பேச்சுக்கு தான் சொல்றேன் ராஜி, பலி கொடுப்பியா நீ? என்ன நீங்க சம்மந்தம் இல்லாம பேசுறீங்க?
நான் என்ன ராட்சசியா இல்ல காட்டு மிராண்டியா? சம்பந்தம் இருக்கிறதுனால தான் கேட்கிறேன் ராஜி. நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. என்னங்க நீங்க? அம்மாங்கிறவளுக்கு எல்லா குழந்தையும் சமம். ஒரு குழந்தை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இன்னொரு குழந்தை கெட்டு போகணும்னு எந்த அம்மாவது நினைப்பாளா? உடம்புல ஓடுற ரத்தத்தை கோடு போட்டு பிரிக்க முடியாதுங்க. சாதாரண மனுஷியான உன் மனசுலேயே இப்படிப்பட்ட வசதியான எண்ணம் எல்லாம் தோணுதுன்னா அந்த காளியாத்தா இந்த உலகத்துக்கே அம்மா அம்மா. அவ மனசுல பாரபட்சம் இருக்குமா ராஜி? நீங்க என்ன சொல்றீங்க? நீ நான் நம்ம குழந்தை மாதிரி மனுஷங்க மட்டும் இல்லை, இந்த உலகத்துல இருக்க எல்லா உயிர்களுமே அவளோட குழந்தை தான் ராஜி. குழந்தைங்க தான். புல், பூண்டு, ஆடு, மாடு எல்லாமே அவளுக்கு ஒண்ணுதான். தன்னோட ஒரு குழந்தையோட உயிரை காப்பாத்துறதுக்காக இன்னொரு குழந்தையோட உயிரை அந்த காளியாத்தா பலி கேட்பாளா ராஜி? சொல்லு, அப்படி நினைச்சா அது தெய்வ குத்தம் இல்லையா? இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? ராஜி, உன் குழந்தையோட உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காக இன்னொரு உயிரை பலி வாங்கணும்னு நீ ஏதோ ஒரு வேகத்துல சொல்லிட்டாலும் உன் மனசு பூரா நிறைஞ்சிருக்கிற அந்த தாய்மைக்கு அது ஒரு தப்பான எண்ணம்னு புரிய வைக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு ராஜி. நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஒரு உயிருக்காக இன்னொரு உயிரை பலி கொடுக்கறது தப்புதான். இருந்தாலும் நாம செஞ்சுக்கிட்ட பிரார்த்தனை. எனக்கு தெரியும் ராஜி, எனக்கு தெரியும். உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் நீ சொன்ன மாதிரி நான் வேண்டிக்கல. இந்த உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்பிக்கை. நம்ம ரங்கனுக்கு ஒரு மாதிரி நம்பிக்கை. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு உயிரை காப்பாத்துற பொறுப்பை கடவுள்கிட்ட நாம ஒப்படைக்கிறப்ப இன்னொரு உயிரை காப்பாத்துற பொறுப்பை நாம ஏத்துக்கணும்னு நான் நினைச்சேன். அதனால தான் நான் சாமி கிட்ட எப்படி வேண்டிக்கிட்டேன் தெரியுமா? அம்மா, எங்க குழந்தைய நீ காப்பாத்தினீன்னா அனாதையா ஆதரவு இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கிற ஏதாவது ஒரு பெண் குழந்தைய நாங்க எங்க குழந்தையா ஏத்துக்கிட்டு வளர்க்குறோம்னு அந்த அம்மா கிட்ட வேண்டிக்கிட்டேன். அந்த அம்மாவும் என் வேண்டுதலுக்கு செவிசாச்சா. நம்ம குழந்தை பொழைச்சிக்கிட்டான். இப்ப நாம நிறைவேற்ற வேண்டிய வேண்டுதல் அதுதான் ராஜி. நீங்க வேண்டிக்கிட்டது தாங்க கரெக்ட். அப்போ நம்ம ஏதாவது ஒரு அனாதை ஆசிரமத்துக்கு போய் விக்னேஷுக்கு ஒரு தங்கச்சி பாப்பாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போறோம், அப்படிதானே ராஜி? நாம எல்லாரும் குடும்பத்தோட போய் காளியாத்தா கோயில்ல மனசார வேண்டிக்கிட்டு வரோம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கும் இங்க வந்துட்டோம் இல்லையா, இப்பவே நாம போய் சாமியை வேண்டி நம்ம நன்றி கடனை தீர்த்துட்டு வந்துடலாம். வா. காப்பது கடவுள் தொழில். ஓர் உயிரை காக்க இன்னொரு உயிரை எடுப்பது எளிது, காப்பது கடினம். ஒரு மரணத்தை தவிர்க்க மற்றொரு மரணம் மார்க்கம் அல்ல.